அப்படின்னு யாருக்காவது நீ சொல்லுவேன்னு பார்த்தேன், ஒருத்தருக்குமே சொல்ல. ஆமாம், மனசு விட்டு பேசுகிறேன்னா லைட் ஆஃப் பண்ண ஆரம்பிப்பாங்கம்மா. அந்த நேரத்துக்கு என்ன வந்து கூப்பிடுற, அது ஒரு சிம்டம் கொடுப்பாங்க. அவங்க டைம் ஆகி போச்சுங்கும் போது வெளில ஒவ்வொரு லைட்டாக ஆஃப் பண்ணுவாங்க. காலங்கள் நரைத்தாலும் நரைப்படியாத. எதனால வந்து பார்த்துட்டிங்கன்னா, நான் ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ள பையன். நான் சொன்னால் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. அவருக்கு தெரியும். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம், காலை வணக்கம். பல வருஷங்களுக்கு அப்புறம் அஸ்வினுக்கு பாடுறேன். அண்ட் அஸ்வினுக்கு பாடுறது எனக்கு எப்போதுமே ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஃபஸ்ட்டு நான் அவருக்கு ரெக்கார்ட் பண்ணும்போது அவர் ரொம்ப சின்ன பாப்பா, ஒரு 17-18 வயசு இருக்கும். அண்ட் uncle, especially his dad, has been a huge support not only for his career, but he's such a talented and a very straightforward, heart in the right place sort of a musician and a human being, to stand for the right things. And I think இந்த பல வருஷங்களில் எனக்கு வந்து நிறைய பேருக்கு நான் வந்து நன்றி கடன் பட்டிருக்கிறதுல வந்து ஒருத்தர் என்னோட வயசில் சின்னவராக இருந்தாலும் அஸ்வினுக்கு நான் என்றைக்குமே வந்து ஐல் பி வெரி கிரேட்ஃபுல். ஏன்னா யாருமே கூட நிற்காத போது கூட நின்று ஒரு கையில் இருக்கிற விரல்களால் எண்ணக்கூடிய சில மனிதர்களில் அவரும் ஒருத்தர். ஸோ ஹீ இஸ் somebody that I will always hold close to my heart and he'll always be special. And அதெல்லாத்தையும் தாண்டி I know what a talented musician he is. வெளிநாட்டில் படிச்சிருக்கிறதுனால மட்டும் இல்லை, பட் அவருக்கான ஒரு எக்ஸ்போஷரும் சரி, அவருக்கு இருக்கிற நாலேஜும் சரி. ஏன்னா வழியாக தான் இசை வந்தால் தான் இசை வரும்னு இல்லாமல் அதை வந்து தகர்த்தெறிஞ்சு ஒரு பயங்கரமான ஒரு டேலண்ட் இருக்கிற ஒரு கம்போசர். அண்ட் என்னோட ஒரு மனமார்ந்த ஒரு விஷ் என்னென்னா, ஒரு ப்ரேயர் என்னென்னா, இவர் இன்னும் நிறைய வந்து இவருக்கு நிறைய ஹிட் அண்ட் பாட்டெல்லாம் வரணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் ஆக்சுவலி ஐ திங்க் அந்த ஃபஸ்ட்டு பாட்டு வந்து சங்கர் சாரோட பாடுங்கிறது லைட்டு மறந்து போச்சு. ஆக்சுவலி இப்போ அவர் சொல்லி தான் ஞாபகம் இருந்தது. பட் இட் இஸ் பியூட்டிஃபுல் தட் சிவம் ஓட இந்த பாடல் பாடினதில் ரொம்ப சந்தோஷம். ஸோ காலங்கள் நரைத்தாலும் நரைப்படியாத நிலை சேருமா, நேசங்கள் குறுகாமல் தினம் மருகாமல் தொடுமா, ஏகாந்தம் நெருங்காமல் உனை துணையாக உனை கூடுவேன், மின்காந்த அலையாக உன்னை பிரியாமல் தொடுவேன். காதல் பேச்சு காணாமல் போகுமோ, நீயே மூச்சு, சந்தேகம் தீருமோ, புரியாமல் வைத்தேனோ அன்பே அலையே, யாவளோ யாவளோ உயிர் தூவலோ தூவலோ, தாகமோ தாகமோ, வழி நீளுமோ நீளுமோ. தேங்க்யூ ஸோ மச். ஆதாரம் வாங்கலாம், புது அவதாரம் எடுக்கலாம், இனி நீ தானே அவர் ஃபேமிலி நியூ மெம்பரு. ஹேத்தர் போல காரு தான், அடவாய பொழக்கும் ஊரு தான், இனி ஸ்க்ரீனாக போகுது நம்ம சீனு. அன்பான அழகான கூட்டுக்குள் வந்தாயே, ஆண்டாண்டு ஆனாலும் உறவாக தொடர்வாயே, ஃப்ரெண்டான ட்ரெண்டான இன்ஸ்டார ஷேரான ஃபியூச்சர் லைஃபுக்கு நீதானே கியரான. புது காரு நம்ம வீட்டுல, புது காரு, ஹே காரு புது காரு, இனி லைஃப் தார்மாரு. காரு புது காரு நம்ம வீட்டுல, புது காரு, ஹே காரு புது காரு, நம்ம லைஃப் தார்மாரு. தேங்க்யூ.
கேட்டுச்சு. இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம், நன்றி. ஐபிஎல் நம்ம சினிமா கற்றுக்கிட்டே இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் சினிமா கற்றுக் கொடுத்த திரைப்படம் எனக்கு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக்கிட்டே வரேன். இந்த படத்தோட இயக்குனர் எனக்கு ரொம்ப பிடித்த பேர். நான் பிறந்ததுலேருந்தே என் காதில் சொல்லி எங்கள் அப்பா என்னை ஊட்டி வளர்த்த பேர். அதனாலேயே எனக்கு அந்த இயக்குனர் மேலே ஒரு பெரிய அன்பு. திரு கருணாநிதி அவர்கள். அதனால் கூடுதல் பொறுப்பும் உண்டு. பேருக்கு தகுந்த மாதிரி இந்த படத்துலையும் ஒரு பிரமாதமான ஒரு அரசியல் ஒன்று பண்ணியிருக்காரு. இட்ஸ் ஒர்க் அவுட், ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இறுதியாக டிடிஎஃப் வாசன். இப்போ நான் பல பஞ்சாயத்துகள் அட்டன் பண்ணதில் டிடிஎஃப் வாசனுடைய பஞ்சாயத்தும் ஒன்று. கண்ணக்காசுக்க அப்புறம் அந்த பஞ்சாயத்தையும் முடிச்சு வர்றது அது வேறு விஷயம். பட் இதையெல்லாம் மீறி படம் பண்ணும் பொழுது எனக்கே ஒரு கேள்வி இருந்துச்சு. ஒரு அறிமுகப்படுத்தக்கூடிய இப்போ யூடியூபர்ஸ் நிறைய பேர் அறிமுகமாகறாங்க, ஒரு டிடிஎஃப்டைய அறிமுகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ளே உண்டு. அதுக்கு பதிலை ஏர்போர்ட்டில் ஒருத்தன் கேட்டான், ஐபிஎல் எப்போன்னு கேட்டான். அது நீ வந்து டிஎன்சிஏல கேட்கணும், இல்லாட்டி பிசிசிஐயில் கேட்கணும். ஏன்டா கேட்குறேன்னு. ஐயோ அந்த ஐபிஎல் இல்லை, வாசனுடைய ஐபிஎல் அப்படின்னு கேட்டான். ஸோ டிடிஎஃப் வாசன் ஐபிஎல் நடிக்கிறத ஒருத்தன் ஏர்போர்ட்டில் கேட்குறான்னா அப்போ அந்த யூடியூபர்ஸ் ஒருத்தர் சினிமாவில் வர்றது எந்த வகையில் தவறாக இருக்கிறது? இப்போ நமக்கு ஒன்றே ஒன்று தேவை. இங்கே தேட்டரில் படம் வந்திருக்கு, இதில் வந்து ஒரு 100 பேர் படம் பார்க்கணும். அந்த 100 பேரை எவன்லாம் இழுக்கிறான்னா அவன்லாம் ஹீரோ தான். ஸோ அந்த வகையில் டிடிஎஃப் வாசனுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. நல்லா 2 வீலர் ஓட்டுங்க, எல்லாம் ஓட்டுங்க, சட்டப்படி ஓட்டுங்க. அரசுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாமல், போலீஸ்காரங்களுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாமல், மக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் நீங்கள் நல்லா வண்டி ஓட்டுங்க. என்ன கேட்டால் அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு சினிமாவுக்கு வாங்க. யூ ஹாவ் அ வெரி குட் டேலண்ட். நடிக்கும்போது எல்லாம் சிங்கிள் டேக் நடிக்கிற அளவுக்கு ஒரு பையன் ஃப்ரெஷ்ஷாக வந்தோடனே அந்த திறமைங்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த திறமை உங்களுக்கு இருக்குது. வாழ்த்துக்கள். மிகப்பெரிய கதாநாயகனாக வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த டீம் அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. Hi Andy, hello. Firstly, I want to thank media. నాకు తమిళ్ రాదు, బట్ ఐమ్ స్టిల్ లెర్నింగ్. మా ఫిలిం 28th నవంబర్ థియేటర్లో రిలీజ్ అవుతుంది. ప్లీజ్ మీ అందరు ఖచ్చితంగా రండి, ఫిలిం చూడండి. ఐ హోప్ యు ఆల్ లైక్ దట్. థ్యాంక్ యూ. வணக்கம், நான் உங்கள் வாசன். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்டு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எங்கள் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப நன்றி. அக்கா குமாப்பட்டி அண்ணா நல்லா இருக்காரா? ஐயோ இல்லை, சரி விடுங்க. ஆல்ரெடி நர்வஸாக தான் இருக்கேன். இதில் இங்கே ஒரு பல்ப் வாங்கினதில் இன்னும் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டேன். ஐபிஎல் இந்தியன் பின்னல்லா. ஸோ இந்த படம் வரக்கூடிய 28ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது தியேட்டரில். எல்லோரும் மறக்காமல் உங்கள் குடும்பத்தோட, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு போய் பாருங்கள். இது என்னோடய முதல் படம். நிறைய தப்புகள் கண்டிப்பாக நான் செஞ்சுருந்துருப்பேன் உள்ள. நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ஹானஸ்டான ரிவ்யூ சொல்லுங்கள். நானுமே என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேனோ அதெல்லாம் கண்டிப்பாக நான் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். ராஜேஷ் மாஸ்டர். ஸோ பாட்டு ரிலீஸ் ஆன உடனே டான்ஸ் எல்லாருமே நல்லாயிருக்குங்கும் போது எனக்கு அவ்வளோ ஷாக். எதனாலன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, நான் ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ள பையன். நான் சொன்னால் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. அவருக்கு தெரியும் என்னோடய கூச்சம் எவ்வளோன்னு சொல்லி சிங்கிள் ஷாட் ஆட வச்சாருங்க. அது வந்து படம் ரிலீஸ் ஆகும்போது தெரியும். நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. டீசர்லேருந்தே நான் ப்ரொமோஷன் ஆரம்பிச்சிட்டேன். காரணம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறணும். நம்மளை நம்பின்னு சொல்லக்கூடாது, டேரக்டர் சார் நம்பி தான். ஸோ வந்து சார் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே பண்ணியிருக்காரு. பட் ஈவன் நம்மளையும் நம்பி வந்து பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காங்க. ஸோ அது ரிஸ்க்குன்னே சொல்ல விடக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கோம். மீடியா நண்பர்களான நீங்களும் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கிஷோர் சார், என்னங்க நடிப்பு, அடா. ஆக்சுவலிங்க நான் வந்து நிறைய லேர்ன் பண்ணுவேன். ஏன்னா இதுதானங்க நம்ம ஃபஸ்ட்டு மூவி. நிறைய நர்வஸ்னஸ் இருந்தாலும் நிறைய லேர்ன் பண்ணுவேன்னா, அந்த மாதிரி வந்து பண்ணால் நிறைய லேர்ன். ஃபஸ்ட்டு சார் கூட வந்து பார்த்தீங்கன்னா நடிக்கிறோம். ஸோ ரோல் ஆகிடுச்சு, ஆக்ஷன் சொல்லிட்டாங்க. திடீர்னு சார் வந்து கேஷுவலாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. நான் இருந்துட்டு என்னடா திடீர்னு கேஷுவலாக பேச ஆரம்பிச்சிட்டாரு, ஒரு வேளை ஏதாவது பண்ணிட்டாங்களா, நம்ம தான் கவனிக்கலையா அப்படின்னு. அதுக்கப்புறம் சார் அப்படின்னு பார்த்தா அதுதான் டைலாக். எவ்வளோ இயல்பாக பேசினார். அதெல்லாம் பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நன்றி சார். அண்டு எங்கள் அஸ்வின் விநாயக மோதி சார், அண்ணனோட மியூசிக் பயங்கரமாக இருந்துச்சு. அதுலேயும் வந்து பண்ணால் செகண்ட் ஹாஃபில் ஆக்சுவலி எப்படி சொல்கிறது, நாங்கள்
நமக்கு நம்மளே ஹீரோவை பார்க்கும்போது அது கொஞ்சம் ஓவராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் என்னையே நான் ஹீரோவை பார்த்தது வந்து உங்களோட மியூசிக்கோட அந்த ஒரு செகண்ட் ஹாஃபில் தான். ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ரொம்ப 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 நன்றிண்ணே. அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எங்கள் சாருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் நின்று நிறைய பேசிகிட்டு இருந்தோம். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அப்போ அது நீங்கள் இல்லையா? ஆனால் அதே மாதிரி தான் இருக்கீங்க. ஒருவேளை எனக்கு தான் தெரில போல, ரொம்ப சாரி. ஸோ வர 28ஆம் தேதி நம்மளோட ஐபிஎல் இந்தியன் பி நல்லா படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகும். உங்கள் வீட்டு பிள்ளையோட முதல் படம். அதனால் எல்லாருமே ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போய் உங்களோட ஹானஸ்டான ரிவ்யூ கொடுத்துருங்க. இது ஒரு உண்மை சம்பவத்தை வந்து பார்த்துட்டிங்கன்னா பேஸ் பண்ணி எடுத்த படம். பட் ஈவன் தோ கொஞ்சம் அந்த ஒரு கற்பனைகள்லாம் இருக்கும். எவ்வளவு அநியாயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மக்களுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ வந்து நார்மலாக நியூஸ் பேப்பர் படிக்கிறோம், நியூஸ் பேப்பரை கடந்துட்டு நம்ம பாட்டுக்கு போயிடுறோம். அப்போ இதுதான்ப்பா உண்மை, இவன் இப்படி தான்ப்பா அப்படின்ட்டு போயிடுறோம். ஆனால் அந்த நியூஸ் பேப்பருக்கு பின்னாடி, அந்த நியூஸுக்கு பின்னாடி எவ்வளோ உண்மைகள் இருக்குதுன்னு சொல்லி, எவ்வளவு அரசியல் பலம் வாய்ந்த மக்கள் இருக்காங்க, பணம் வாய்ந்த மக்கள் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம படம் எடுத்து சொல்லும். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் காலையா மத்தியானம் ஆயிடுச்சா? வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் வணக்கம். எல்லோரும் வந்து படத்தை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இங்கே இருக்கிறவங்க ஆல்மோஸ்ட் எல்லாருமே எங்கள் படத்துடைய டீம் தான். பட் வாழ்த்து வந்த 2 பேருக்கு நான் ஸ்பெஷல் நன்றி சொல்லிக்கிறேன். பாக்யராஜ் சார், உங்கள் பெரிய ஃபேன் சார். ஆர்வி சார், உங்களோடையும் பெரிய ஃபேன். ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு சின்ன படம், ஒரு ஃபஸ்ட் டைம் டைரக்டரோட படம், ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூசரோட படம் வந்து நல்லா ஆசீர்வதிச்சதுக்கு ரொம்ப நன்றி. பட் இது எங்கள் டீமை பற்றி எல்லாருமே பேர் எடுத்து ஒவ்வொருத்தராக பேசியாச்சு. எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா உழைச்சிருக்கோம். ஒரு ஸ்டோரி வந்து நிறைய பேர் சொன்ன மாதிரி ஒரு நிஜமான சம்பவங்களே பேஸ் பண்ணி லூஸாக பேஸ் பண்ணின ஒரு ஸ்டோரி தான். பட் எல்லாருமே ரிலேட் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது இதில். ஒரு குடும்பத்தோடைய கதை இருக்குது, ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி இருக்குது, தேவையான அளவுக்கு சஸ்பென்ஸ் இருக்குது, ஃபைட் இருக்குது. வாசன் வந்து பைக்கிலேயே நல்லா சூப்பராக ஃபைட்டெல்லாம் பண்ணியிருக்காரு. அவருக்கு பைக் ஓட்டுறது வந்து ஒரு புதிய விஷயமே கிடையாது. பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எல்லா எலமெண்ட்ஸ், எல்லாருக்கும் என்னென்ன தேவையோ, என்டர்டெயின்மெண்ட்டுக்கான என்னென்ன தேவையோ எல்லா எலமெண்ட்ஸும் அழகான அளவான ஒரு நல்ல ஒரு இதில் கொடுத்து ஒரு நல்ல படம் நாங்கள் தயாரித்து உங்கள் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுறோம். எங்கள் டீம் ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஸோ நல்லா அதை வந்து தியேட்டரில் வந்து பார்த்து எங்களுக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆனஸ்டான ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். வேறு எதுவுமே இல்லை. ரொம்ப நன்றி. உங்கள் கூட எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ண முடிஞ்சதில் ரொம்ப நன்றி. ப்ரொடியூசர் சார், வாழ்த்துக்கள். ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஒரு இந்த துறைக்கு இறங்குறீங்க. இதே மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் நிறைய படங்கள் பண்ணுங்கள். அஸ்வின், we've been friends, ரொம்ப நாளாக we've been friends. லவ்லி சாங்ஸ், எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று பெட்டரான சாங்ஸு நல்லா பண்ணியிருக்கீங்க. ஐ ஹாவ் டு டாக் அபவுட் வாசன். அவர் வந்து இங்கே மேடையில் பேசும்போது எவ்வளோ பணிவாக ரொம்ப கூச்சமாக பேசினாரோ அதே மாதிரி தான் அவர் வந்து பர்சனாலிட்டியே அதுதான். என்ன தான் யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் பெரிய ஸ்டாராக இருந்தாலுமே he is the sweetest, the most grounded person I've met. ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பார். ஐ ஃபீல் லைக் அவருக்கு நல்ல பெரிய ஃப்யூச்சர் இருக்குது இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில். அப்படியே இருங்க, மாறாதீங்க. ப்ளீஸ் பி த சேம் பர்சன். ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா பண்ணியிருக்கீங்க. ஒரு ஃபஸ்ட் டைம் ஆக்டர் மாதிரி தெரியவே இல்லை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. ஆல் தி வெரி பெஸ்ட் டு யூ. கர்ணா சார், உங்கள் பேர் தான் மாறிக்கிட்டே இருக்குது, ஆனால் உங்கள் ஐடென்டிட்டி அதே தான். பட் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ. உங்கள் கூட நீங்களும் நானும் நிறையா பேசி சண்டை போட்டு சமரசமாகி நல்லா ஹாப்பியாக சிரித்து எல்லா இமோஷன்ஸுமே எங்களுக்குள்ளேயே நடந்திருக்கு. ஸோ இட் வாஸ் வெரி என்டர்டெய்னிங் டு ஒர்க் வித் யூ. ஃபஸ்ட் டைம் டைரக்டருங்கிற அந்த இது ஒரு ஷார்ட்டில் கூட தெரியல. வெரி லவ்லி ஒர்க்கிங் வித் யூ. உங்களுக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் குஷி டார்லிங், உங்களுக்கும் இது தமிழில் உங்கள் ஃபர்ஸ்ட் என்ட்ரி, பட் தெலுங்கில் நீங்கள் ஆல்ரெடி கலக்குறீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. லவ் யூ டார்லிங். தேங்க்யூ. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப டைம் எடுத்துக்கல. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். சாரி, அவ்வளோ டிசிப்ளின்டாக எல்லாம் நான் இல்லை. ஃப்ளைட்டு வந்துருச்சு, சீக்கிரம் வந்துருச்சு, அதனால் வர வேண்டியதாகிடுச்சு. வந்து இங்கே உட்காந்துட்டேன். சாரி. ஐபிஎல் இன்னைக்கு ஆடியோ ட்ரெய்லர் ரிலீஸ். இந்த திருவிழாக்குள்ளே கலந்துக்க வாய்ப்பு கிடைச்சதுக்கு ஒரு மகிழ்ச்சி. சினிமா வந்து
ஜனங்களோட மீடியம், மக்களோட மீடியம்னு எல்லாருமே சொல்கிறாங்க. நான் நம்புகிறேன். அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் பாக்யராஜ் சார் இங்கே இருக்கார். ஸோ மக்களுக்காக ஒரு டெமோக்ரஸி மாதிரி மக்களுக்காக மக்களோட கதைகளை மக்களை எடுத்து அதை வந்து அது மூலிமா நிறைய கேள்விகளை ரீவிசிட் பண்ணுற மாதிரி ஒரு மீடியம். இப்போது இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் மாறிட்டு இருக்கு. சினிமா வந்து கிட்டத்தட்ட சிஸ்டமோட அடிமையாக மாறிட்டு இருக்கிற காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள் மக்களோட வாய்ஸாக நிற்கிற, மக்கள் சார்பாக கேள்வி கேட்குற படங்கள் வந்துட்டு இருக்கிறது ரொம்பவே சந்தோஷம். அந்த மாதிரி ஒரு படமாக ஐபிஎல் இருக்க போகிறதுங்கிறது எனக்கு அந்த படத்தில் ஒரு நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது ஒரு பெருமை. தேங்க்ஸ் டு த ஹோல் டீம் அண்ட் தேங்க்ஸ் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசருக்கு நான் நன்றி சொல்லணும். அது இல்லாமல் வந்து அவங்க தைரியத்துக்கு ஜனங்க வந்து சப்போர்ட் கொடுப்பாங்கங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையில் உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிட்டு. நேரம் கருதி சுருக்கமாக 2 வார்த்தைன்னு யாருக்காவது நீ சொல்லுவேன்னு பார்த்தேன், ஒருத்தருக்குமே சொல்ல. ஆமாம், மனசு விட்டு பேசுகிறேன்னா லைட் ஆஃப் பண்ண ஆரம்பிப்பாங்கம்மா. அந்த நேரத்துக்கு என்ன வந்து கூப்பிடல, அது ஒரு சிம்டம் கொடுப்பாங்க. அவங்க டைம் ஆகி போச்சுங்கும்போது மெல்ல ஒவ்வொரு லைட்டாக ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ சிறப்பான இந்த ஐபிஎல் திரைப்படத்தினுடைய இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கிற அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள், முன்னால் உட்காந்துருக்காங்க, வாழ்த்து வந்திருக்கிறவங்க எல்லாத்துக்கும், இங்கே இருக்கவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். வேகமாக பேச வேண்டியது, சீக்கிரமாக பேச வேண்டியது. நான் சொன்ன மாதிரி நீ என்னை மாட்டி விட்ட. கோயம்புத்தூரில் நான் ஒரு ஏரியாவில், பாரதிபுரம்னு ஒரு ஏரியா, பக்கத்து பக்கத்தில் அங்கே குடியிருந்தேன். அங்கேருந்து சித்தாபுரம்னு புதுசாக ஒரு ஏரியாவுக்கு வீடு மாறி போனோம். அப்போ அங்கே போகும்போது அங்கே இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கு எல்லாருமே அவங்கவுங்க சிறப்பான முறையில் நடிச்சிருக்காங்க. இது எனக்கு நேரம் கருதி நான் வந்து வேறு நிறையா சொல்லணும்னு நினச்சோன்னு பேரண்ட்ஸ் எல்லாம் பேச வேண்டியதே பேசலன்னு நினைக்கிறேன். டைம் முடிச்சு உட்கார வச்சுட்டாங்களோ. ஸோ ஹீரோ அவர் வந்து ஃபஸ்ட் எடுத்து பாட்டு தானே போடுவாங்க. நான் அங்கே தான் கவனித்தேன் என்னடான்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு என்ன வீக்கோ இவன் முதல் படம் நடிக்கிறான், அந்த பையன் எப்படிடா டான்ஸ் ஆட போகிறான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறமாம டான்ஸ் ஆடினாப்புல அந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து பயமே இல்லாமல் முதல் படத்தில் நடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து அவ்வளோ அழகாக வந்து பண்ணி கொடுத்தாப்புல. நான் பரவாயில்லையே, கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் அவ்வளோ நல்ல எக்ஸ்ப்ரெஷனோட டான்ஸ் எல்லாம் ஆடுறாப்புல அப்படின்ட்டு. அப்போ நான் பின்னாடி விசாரிக்கும் போது தான் அவர் ஏற்கனவே யூடியூப்பில் ரொம்ப ஃபேமஸ்ஸு அப்படிங்கிற மாதிரி. அதனால் முதலே உனக்கு ஃபேன்ஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. இல்லைன்னா வந்து அந்த மதுரையிலலாம் ஷூட்டிங் நடக்கும்போது மணி தானே சொன்னாப்புல அங்கே போய் கையெழுத்து போட்டுருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி உனக்கு ஆல்ரெடி நீ ஃபெமிலியர் ஆகிட்ட, ஆல்ரெடி உனக்கு அனுபவம் இருக்கிறதுனால உங்களுக்கு நான் வந்து பேசும்போது ஏதோ ரேசிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லி ஏதோ போட்டாங்க போலுக்குன்னு நினச்சிக்கிட்டேன். அதனால் ரேசிங் ஸ்டாரில் உனக்கு ரேசிங் ஸ்டார்னு சொன்னால் நல்லாயிருக்கும். ஏன்னா அடுத்தது எல்லாத்துக்கூடையும் ஹீரோ கூடலாம் ரேஸ் போடுற அளவுக்கு நீ வரணும் அப்படின்னு சொல்லணுன்ட்டு இருந்தேன். ஆனால் ப்ரொடியூசர்லாம் ஏற்கனவே ரேசிங் ஸ்டார்னு தான் அவங்க பேரே கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் ஆல்ரெடி உனக்கு அது எல்லோரும் நீ அச்சீவ் பண்ணுற அளவுக்கு வந்து எல்லாருமே உனக்கு வாழ்த்து தெரிவிச்சிட்டாங்க. உனக்கு ஓகே. அப்புறம் உங்கள் பக்கத்தில் உங்கள் அம்மாய் குச்சுன்னது கதை அந்த கொண்டாமா கண்டிப்பாக உனக்கு நிறைய சான்ஸ் வருது. தொந்தரவு தமிழ் நேர்ச்சுக்கோமா. ஏன்னா இப்படி வந்து நின்று நான் ராது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா எதுவுமே ராதுன்னு நினச்சிடுவாங்க. அதனால் நீ கூடி சீக்கிரம் உனக்கு அது சான்ஸ் கிடைக்கும்போது தமிழ் கொஞ்சம் நல்லா இப்படியே ஒரு படம் 2 படம் அப்படி நடிச்சுட்டு இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதனால் இது என்னென்ன இந்த தெலுங்குலேருந்து வந்து தமிழ் கற்றுக்கிறத விட இந்த மலையாளத்துலேருந்து வந்து கற்றுக்கிறவங்க ஈஸியாக உடனே பேசிடுவாங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் 2 ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் கேரளாலேருந்து வர்றவங்க டக்குன்னு பேசிடுவாங்க. ஸோ நீ கொஞ்சம் டைம் ஆனால் கூட பரவாயில்ல, கற்றுக்கோ. அதுக்கப்புறம் மீண்டும் இந்த படத்தினுடைய இது பார்த்தேன் நான். ட்ரெய்லரு கதை வந்து பாலு சொன்ன மாதிரி கேட்கும்போது அந்த கதை இன்ஸ்பிரேஷன் ஆனது வந்து ஒரு ரியலாக நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எப்பவுமே ரியலாக நடந்ததை பேஸ் பண்ணி ஏதாவது அந்த மாதிரி கதைகள் பண்ணும்போது
அது ஜனங்க ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்காங்க, அது ஈஸியாக அப்ரிசியேஷனும் கிடைக்கும். அதனால் இந்த கதை எனக்கே இந்த அது சொன்னதுலேருந்து படம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ட்ரெய்லரும் அதே மாதிரி வந்து ஒரு அந்த ஆக்ஷன் இதெல்லாம் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது அந்த எமோஷன்ஸ் எல்லாம் படம் பார்க்கணுங்கிற ஒரு ஃபீலிங் கொடுத்துருக்கு. ஸோ படம் கண்டிப்பாக நல்லபடியாக சக்ஸஸ் ஆகும். அதனால் வெற்றியோட மீட் பண்ணுவோம். நண்பா, நீ வீட்டில் சொல்லி கூப்பிட்டு வந்து நான் மாட்டி விட்ட பாரு, 12:30 மணிக்கு கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொல்லிட்டு வந்தேன். இங்கே வந்துன்னு என்ன வீட்டில் சொல்லிட்டுங்க, லேட் ஆகுதுன்னு சொல்லி மெல்ல பேசிக்கலாம்னாரு. ஸோ எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள்.